ஹலோ வியூவர்ஸ், நாங்கள் இந்த சீரீஸில் கடந்த காலத்தில் வந்த ஃபுல் ஓஎல் பாஸ் பேப்பர்ஸ் அண்ட் மாடல் பேப்பர்ஸோட ஃபுல் எலாபரேஷன் பார்த்துக்கிட்டு வரோம். நான் விபூஷன், நான் யூனிவர்சிட்டி ஆஃப் மொரட்டோவில் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அண்ட் மேனேஜ்மெண்ட் படிக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எந்த ஒரு பேப்பர் எக்ஸ்பிளனேஷனையும் மிஸ் பண்ணிடாமல் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வணக்கம். கடந்த காணொளிகளில் 2023ஆம் ஆண்டிற்கான பகுதி ஏக்கான பகுதி ஒன்றிற்கான பகுதி ஏ 25 வினாட்களும் பார்த்திருந்தோம். அதை பார்வையிடாதவர்கள் சென்று பார்வையிடலாம். இந்த காணொளியில் பகுதி பகுதி ஒன்றிற்கான பகுதி பி வினாக்களினை பார்வையிட போகின்றோம். அந்த வகையில் முதலாவது வினா, மனிதர்களின் குழு ஒன்றின் பங்கு பெற்றுகையுடன் ஒரு மதிலை 3 கட்டங்களாக கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது. முதலாம் கட்டத்தில் அவர்களில் 10 மனிதர்கள் சேர்த்து 4 நாட்களுக்கு வேலை செய்து மதிலின் முழு நீளத்தில் 4 கட்டி முடித்தனர். முதல் மதிலை கட்டுவதற்கான முதலாம் கட்டத்தில் செய்யப்பட்ட வேலையின் அளவு எத்தனை மனித நாட்களாகும்? 10 மனிதர்கள் 4 நாட்கள், மனிதர்கள் தர நாட்கள், மனித நாட்கள் 10 தர 4 40 நாட்கள். அந்த ஒரு முதலாவது கட்டத்தை செய்கிறதுக்கு அவங்களுக்கு தேவைப்பட்டிருக்க 40 மனித நாட்கள். மதிலின் எஞ்சியுள்ள நீளத்தில் 1/3 ஆனது 2ஆம் கட்டத்தில் கட்டி முடிக்கப்படுமெனின் அந்த அளவானது மதிலின் முழு நீளத்தின் என்ன பின்னமா? எஞ்சியது என்னென்னா 7/7, அதாவது 1. அதில் 7/4, அதில் 7/4 கட்டி முடிச்சாச்சு. இன்னும் கட்ட வேண்டி இருக்கிறது ஓகே. ஏழின் 4 கட்டி முடிச்சாச்சு. இன்னும் கட்ட வேண்டி இருக்கிறது 7/3 பங்கு. சரியா? அந்த 7/3 மதிலின் எஞ்சி உள்ள நீளத்தில் 1/3 2ஆம் கட்டத்தில் கட்டப்பட்டு முடிக்குது. எஞ்சி உள்ளதுன்றது 7/3, அதில் 1/3 பங்குன்றது 7/3 தர 1/3 7/1 என்று வரும். சரியா? இங்கே எஞ்சிய அளவு காண்றது ஒரு மார்க்ஸ் கொடுத்துருக்கு. அது கட்டாயம், அது காணணும், அதுக்கு ஒரு மார்க்ஸ். மற்றது இங்கே இந்த செய்கவழிக்கு ஒரு மார்க்ஸ் கொடுத்துருக்குது. இதை பெருக்கிறோம், 7/3 1/3 பெருக்கிறோம், அதுக்கு ஒரு மார்க்ஸ் கொடுத்துருக்கு. விடைக்கு ஒரு மார்க்ஸ் கொடுத்துருக்கு. சரியா? மன்னிக்கணும். மதில் கட்டப்படும் 2ஆம் கட்டத்தில் 2 மனிதர்கள் மாத்திரம் ஈடுபடுத்தப்பட்டனர் எனின் அவர்கள் இருவரும் அதற்காக எத்தனை நாட்கள் எடுத்தனர்? 7/4 கட்டி முடிக்க 40 மனித நாள் எடுத்தது. சரியா? அப்படி என்றால் 7/4 கட்டி முடிக்க 40 மனித நாட்கள் என்றா 7/1 இதை 4ஆல் பிரிக்கிறோம், இதை 4ஆல் பிரிப்போம், இதை 4ஆல் பிரிக்கிறோம். சரியா? இதையும் 4ஆல் பிரிப்போம். அப்போ 7/1 கட்டி முடிக்க எடுத்தப்பட்ட நாட்கள் 10 மனித நாட்கள். 2 மனிதர்களுக்கு எடுத்த காலம்ன்றது சரியா 10 மனித நாட்கள். 2ஆம் கட்டத்தில் 2 மனிதர்கள்லாம் ஈடுபடுத்தப்பட்டலாம். அப்போ 2ஆல் பிரிக்கும். மேலே ஜோச்சு பாருங்கோ, மேலே பாருங்க மனித நாட்கள் இருக்கு, கீழே மனிதர்கள். மனிதர் வெட்டுப்பட்டா நாட்கள் வரும், 5 நாட்கள் வரும். சரியா? மதில் கட்டப்படும் 3ஆம் கட்டத்தில் கட்டி முடிப்பதற்கு 200 மீட்டர் நீளம் எஞ்சியிருப்பின் மதிலின் முழு நீளத்தையும் காண. முதலாம் கட்டம் முடிஞ்சா பிறகு எஞ்சி இருக்கிறது 7/3. 2ஆம் கட்டத்தில் முடிக்கப்பட்டது 7/1. அப்போ 7/3 7/1 கழிச்சா 3ஆம் கட்டத்துக்கு எவ்வளோ இருக்குன்னு தெரியுது. 7/2 3ஆம் கட்டத்துக்கு இருக்கு. 7/2 3ஆம் கட்டத்துக்கு இருக்கு. 7/2 எத்தனை? 200. அப்போ 7/7 என்ன? 200
2ஆல் பிரித்து 7ஆல் பெருக்குவோம். 700 மீட்டர். சரியா? ஒரு கேள்வியாக பார்ப்போம். இது புரிஞ்சிட்டுண்டா நீங்கள் அடுத்தடுத்த கேள்வியில் அடுத்தடுத்த வீடியோவில் இருக்குது, பார்த்து புரிஞ்சுக்கொள்ளுங்க. அடுத்த கேள்வியை அடுத்த வீடியோ